ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிரானி மல்டிப்ளேயர் தான் காய்ஸ் பார்க்க போறோம். நம்ம போன வாட்டி டோர் எஸ்கேப் பண்ணோம், இந்த வாட்டி கார் எஸ்கேப் தான் காய்ஸ் பண்ண போறோம். இதில் போன வாட்டி மாதிரியே நம்மள கரப்பம்பூச்சி சேர்ந்து விளையாட போறோம் காய்ஸ். போன வாட்டி கரப்பம்பூச்சி நம்மள வச்சு செஞ்சுட்டான், இந்த வாட்டி என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம் வாங்க காய்ஸ். வணக்கம் மக்களே. போன வாட்டி தான் அப்படி தான் இருந்துச்சு, அதுக்கு என்ன பண்றது? இந்த வாட்டி வாங்க நம்ம இன்னைக்கு கிரானி கேள்வி தெரிக்க விடுறோம். இன்னைக்கு பயப்புள்ளைக்கு நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கலாம். பயப்புள்ளைய ஓரமா உட்கார வச்சு ஜெயிக்க வைக்கிறோம். இன்னைக்கு யார் நீ தானே கரப்பம்பூச்சி? ஜெயிக்க வைப்பா. நீ அப்படி என்னத்தை தான் ஜெயிக்க வைக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க guys, நம்ம கேமுக்குள்ள போலாம். ஓகே மக்களே, கேம் ஆரம்பிச்சிட்டு நம்ம இன்னைக்கு முதல் நாளே கேம் முடிக்கிறோம். கேள்வியோட சொட்டியை தெரிக்க விடுறோம். இன்னைக்கு சோ மூடு விட்டு அடிக்கிறோம். கேள்விக்கு நம்ம யாருன்னு காட்ட போறோம். இன்னைக்கு இந்த கேள்விக்கு யாரு கரப்பம்பூச்சி நீங்களா காட்ட போறீங்க? பார்த்து எங்கேயாவது போய் ஒளிஞ்சிங்க. காட்டுனா உன்னை போட்டு எடுத்து பார்த்துக்க. பாக்கறா நீ கேள்வியா நானா இன்னைக்கு பாத்துறேன். ஆமா எங்க இருக்கா நீ? எங்கன விட்டுருக்காங்க உன்னைய? நான் தாங்க சென்ட்ரல் ரூம்ல இருக்கேன்டா, நீ எங்க இருக்கா? வணக்கம் ஐயா, இந்த ஒரிக்க என்ன கையில என்ன வச்சிருக்கீங்க? எடுத்தோன்னே இன்ஜின் பாட்டு கிடச்சிட்டா கரப்பம்பூச்சி. இன்ஜின் பாட்டை கொண்டு வச்சிடலாம். நீ என்ன ஷார்ட்கன் பாட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு? போட்டு தாக்க எடுத்தோன்னே கேள்வியை போட தான் போற உங்களுக்கு இன்னைக்கு. ஆமா எங்க போடுறது? அது வந்தானோ உள்ள வந்தானோ வயிற்று கலக்கையில ஆரம்பிக்குது. ஏதோ வந்துருமோன்னு ஷார்ட்கன் பாட்டு எங்க உள்ள கேள்வி எங்க இருக்கிறத போடுறது? நீ போட்டாலும் உண்டு இன்னைக்கு. எது கேள்வி ஒரு அடி நீ போட்டுரு, அப்புறம் நான் வந்துடுறேன், அப்புறம் பாத்துக்கிறேன். அட பாவி டேய், வரும்போதுனால வீரவசம்லாம் பேசிட்டு வந்தானே, போடுறேன் கேள்வியை தெரிக்க விட்றான்ட்டு. என்னாச்சு? என்ன இங்க வந்தானே வயிற்ற கலக்குது அப்படியே? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஆமாண்டா வர்றதுனால தைரியமா தான் இருந்தேன். இங்க உள்ள வந்தோன்னு கேள்வியை நினைச்சாலே பயமா இருக்கு. அப்படியே என்ன பண்றது? வயிற்ற கலக்குது, வயிற்றால போடும் பொழுது போறவங்க பார்த்தா. அட பாவி, எல்லாத்தையும் முடிச்சிடும் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னா இப்போ என்னடாச்சு உனக்கு? அட ஏன்டா வந்து அட கப்பா எப்படா வந்துச்சு இப்போ? அட காய்ஸ் வந்தது ஒரே படம் போட்டுட்டு காய்ஸ் கழுவி வந்தது. காய்ஸ் இப்போ என்ன சட்டத்துக்கெல்லாம் கரப்பம்பூச்சி சத்தாதான் காய்ஸ் நம்ம உள்ள ரிவே ஆக முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் கரப்பம்பூச்சி மட்டும் தான் உள்ள விளாட்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ண போறான்னு தெரியல. என்னடா பண்ண போற கரப்பம்பூச்சி? என்ன பண்றது? மர்கியாவா அட அடிச்சு விட்டுறா, கழுவி போட்டுட்டான். எப்படா கரப்பம்பூச்சி உன்னை எப்படா போட்டுச்சு? என்னவா கையில ஒரு ஷார்ட்கன் பாட்டு வச்சிருந்தல, அதை அப்படியே கீழே போட்டு கண்ணை மூடுனவரே திறந்து பார்த்தா கேள்வி போட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ற? ரெண்டாவது ஆரம்பிச்சுட்டு எடுத்து இன்னைக்கு வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதாப்பா. வேட்டையை நீ தான் ஆரம்பிக்கணும். எங்கேயாவது கேள்வி மறுபடியும் போட பாரு. அது வரைக்கும் ஐயா உள்ளதான். காய்ஸ் இவனை அழைச்சிட்டு வந்ததுக்கு எல்லா வேலையும் நம்ம தான் காய்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. இவனை தெண்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து தெண்டத்துக்கு ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கான் காய்ஸ். இவனை அழைச்சிட்டே வர வேண்டியது நினைக்கிறேன் விளாட்றதுக்கு. இதை வந்துட்டு காய்ஸ் கழுவி வந்துட்டு பார்க்கலன்னு நினைக்கிறேன் காய்ஸ். சொன்னோம் பார்க்காம துள்ளி போயிட்டு கழுவி கால் உடஞ்சி விட்டேன். கேள்வி கால் உடஞ்சி விட்டான். திருட்டு கிளம்பி ஒரு உரமா உட்காரலாம்ல வயசான காலத்துல. இன்னும் அங்கே இங்கேயும் நடக்க வேண்டியது வந்து நம்மள போட வேண்டியதுதான் அதுக்கு வேலை. என்னதான் கேள்வி என்னதான் திங்கிது தெரியல. அப்படி காய்ஸ் நம்ம இப்போ கார் இருக்கிறதுக்கு வந்தாச்சு. போன வாட்டி போட்ட பிளான் இந்த வாட்டி செயல்படுத்த வேண்டியதான். போன வாட்டி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிட்டு வந்துட்டு கழுவி. இந்த வாட்டி நம்ம கரெக்டாக போட்டாச்சு. இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணோம், காருக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்போம். அப்போ தான் அடிக்க முடியும். எங்கன்னு இழுத்துல அடிச்சுட்டு என்ன பண்ணுறது? ஆமாண்டா போய் ஒளிஞ்சு கிடாக்காது. போன வாட்டி பல்ல இழுத்திருந்தே இழிக்காத. அது ஒரே அடியாக அடித்த வந்து பார்த்துக்க போகிறோம். பல்ல கட்டி போட்டு இருந்துச்சுன்னா பல்லு அப்புறம் கெளி வாய் மாதிரி வாய் பொக்க வாயிரம் போய் அப்புறம். காய்ஸ் கரப்பம்பூச்சி சொல்கிறத பார்த்தா கரப்பம்பூச்சி கெளிவிக்கு முத்தம் கொடுத்துருப்போம் நம்மளுக்கு. கவாயிரத்து கெளி வாய் என்ன கரப்பம்பூச்சி? காய்ஸ் கெளிவியை உள்ள வச்சு லாக் பண்ணியாச்சு இன்னைக்கு. நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டோம்னா உள்ள கெளிவி எரிஞ்சாலும் என்ன மாதிரி தொந்தரவு இருக்காது, கையோட தொந்தரவு. நம்ம கரப்பம்பூச்சி வேலையை ஆரம்பிச்சிடும். கரப்பம்பூச்சி என்ன கரப்பம்பூச்சி வேலையை ஆரம்பிச்சாச்சா? கெளியை லாக் பண்ணிட்டியா? கெளியை லாக் பண்ணிட்டேன்னா சொல்லு. இந்த இப்போ உடனே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். அவ்வளோதான். அப்புறம் சட்டப்பட்டு ஆரம்பிக்க வேண்டாம், நிறுத்த முடியாதுங்களே யாராலையும். காய்ஸ் என்னென்ன சொல்கிறான் பாருங்க, இவனை யாராலும் நிறுத்த முடியாதான். இன்னும் ரெண்டுமே கட்சி கெளிவி வந்தோடனே துண்டக்கான துணியாக்கான ஒளியா போகிறான். இதுக்கு இந்த அளவுக்கு பேச்சு வேற. என்னை பத்தி பேசுறது போதும். வேலையா பாடுற என்னடா என்ன கிடைச்சிருக்கு உனக்கு? எனக்கு இங்கே பேர்லாக்கிங்கிறேன். ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிக்கிட்டான். ப்ளே ஹவுஸ் கீ வச்சு ஓப்பன் பண்ணி இப்போ உள்ளதான் பிறகு இருந்தால் யூஸ் ஆகும். பிறகு இருந்தாங்கிறேன். இதில் எதுவும் 2 எடுத்துகிட்டு வரணும். எதுவும் எடுக்கிற மாதிரி தான் யூஸ் ஆகும். கொண்டு இன்ஜின் பாட்டு வச்சாச்சு நம்ம. இப்போ மற்ற எதுவுமே கிடைக்கல. கார்கி எல்லாம் இனிமேல் வேணும். இதுக்குள்ளே எதுவும் வச்சுருக்கான் எல்லாம். கேஸ்லாம் கிடச்சிக்கிட்டா கரப்பாம்பூச்சி. கேஸ்லாம் கிடச்சிக்கிட்டு ஓகே 2 கிடச்சிட்டு கிடைச்சிட்டா போட்டு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சோன்னே எல்லாத்தையும் காரை ஸ்டார்ட் பண்ணி கெஸ்டே போடுறதுக்கா. என்னத்தை தேடுறான் என்னத்தை எடுக்கிறான்னு தெரியல காய்ஸ். இவனை அழைச்சிட்டு வந்தது நான் மட்டுமே வந்துருக்கலாம் போலுக்கு. இவனை அழைச்சிட்டு வந்துச்சு. இவனை பாதுகாக்கிறது நமக்கு பெரும் வேலையாக இருக்குது. அது கை வீட்டு வந்து பாதுகாக்கிறது.
நம்ம தப்பிக்கிறதே பெரிய வேலை, அப்புறம் இவனை வேற காப்பாற்றணுமா தான் இங்கே கிளியை போட்டு இங்கே போட்டு. தம்பி உனக்கு வேலை ஆகணுமா என்ன? வேலை ஆகணும்னா சைலண்டா கெளிய போட்டு விட்டீங்கன்னா அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். உனக்கு தேவையான பொருள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே. செவனே இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் எதாவது கொடுத்துருவேன். காய்ஸ் அப்படியே பொருளை தேடுற கேப்பில் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுவிட்டோம் காய்ஸ். நீங்கள் அப்படி பண்ணலாம் நம்ம கற்பனை தற்கொலை பண்ணிப்பா மாற்றுங்க. அப்புறம் ஏன்டா டேய் தற்கொலை பண்ணிக்கணுமா? தற்கொலைலாம் பண்ண முடியாது. காய்ஸ் லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைன்னா இவனே கொண்டு விட்டு தற்கொலை சொல்லிவிடணும் காய்ஸ். பார்த்துங்க. ஏன்டா கற்பம் வச்சு நான் போய் ஒன்று கொல்லணும்டா. ஏன்டா நீ வேற இப்போ என்ன எங்கே தான் இருக்கா, என்ன தான் பண்ணுறா? ஒன்றும் எடுத்த மாதிரியும் தெரில, ஒன்றும் கொண்டா வச்ச மாதிரியும் தெரில. நான் தானே வேலை பார்த்துருக்கவே எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுது ஆகும். ஏன் ஆகாது? இங்கே எல்லாம் பாதியாக முடிஞ்சுது. வெப்பன் கீ எடுத்து வெப்பன் எடுத்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துங்க. உள்ள பேட்லாம் கீ கடிச்சிக்கிட்டு ஒப்புறானா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மாட்டிருக்கு பேட்லாம் கீ கடிச்சிட்டு போய் ஓப்பன் பண்ணிட்டு மட்டும்தான் அப்புறம் வேலை பார்த்துக்க. இப்போ வேலை பார்த்துருவானுக்காண்டி வேலை பார்க்கறது தெரியலையா? ஓகேடா கரப்பாம்பூச்சி பரவாயில்ல போட்டு தாக்கு. கடுமையான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு போலுக்கு. ஓகே பரவாயில்ல, 2 மணி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த வெப்பனை எடுத்து கெளி வந்துச்சுன்னா போட்டுரு கழுவிய. இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. போட்டுருவியா இல்லை எங்கேயாவது பதுங்கி உட்காந்துருக்கேன் எங்கேயாவது? கெளிவிய போடுறதா அது நமக்கு ஆகாது. நான் இங்கே பதுங்கிட்டேன் கீழே ஒரு இடத்துல. ஏன் நீ தானே வர்றது? எப்போ வந்துட்டேன் இவ்வளோ பதுங்கலாம் நல்லா பதுங்கிட்டானா? நீ பேர்ல கீழே எடுக்க வேண்டாம். மெயின் ரோட்ல தான் வெப்பனை எடுத்து கெளிவிய போட்டுருந்தேக்கு அமைச்சிடலாம். அப்புறம் சீக்கிரம் போ வந்துடும்போது பார்த்து போ. காய்ஸ் அது வரை பார்த்துட்டு நினைக்கிறேன். சவுண்டு வர கேட்குது. எங்கே நிற்குதுன்னு தெரியலையே. நம்ம போய் இங்கே ஒரு பக்கமாக இன்னும் ஒரு சைடில் வந்துச்சுன்னா போட்டுடலாம். காணும் எங்கே போணுச்சுன்னு தெரில. பரவாயில்ல கரப்பாம்பூச்சி நல்லா வேலை தான் பார்த்துருக்கோம். வெப்பன்லாம் எடுத்துருக்காங்க காய்ஸ். நான் வேறு எந்த வேலையும் பார்க்கலன்னு நினச்சேன். பரவாயில்ல வெப்பன் எடுத்து பேரலாக்கி வரைக்கும் எடுத்துட்டான். ஓகே இது போட்டோம்னா இப்போ எல்லாம் பாதி வேலை இன்னும் கொஞ்சம் பாயில பார்த்துருவான். இந்த கேள்வியை காணும் எங்கே போணுச்சுன்னு தெரியல. சவுண்டு கடிச்சு. சரி நம்ம அந்த மணி அடிச்சுட்டு போவோம். மணி சவுண்டுக்கு எங்கேயாவது வருதான்னு பார்க்கலாம். அரே கரப்பாம்பூச்சி கவலைப்படாத, கேள்வியை போட்டாச்சு. அவளை தான் உனக்கு அடுத்து இன்னும் 2 நிமிஷம் சுதந்திரம் தான் உனக்கு. அடுத்து என்னென்ன வேலை பார்க்க முடியாது பாரு. நான் போய் அந்த புக் எடுத்தாந்து வச்சிடுறேன். அப்போ தான் கீழே ஸ்பைடருக்கு போகிற இடம் கிடைக்கும். அப்போ தான் கீழே போய் எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேடா கரப்பாம்பூச்சி புக்கு கிடச்சிட்டு இதுக்குள்ளே எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். எதுவும் கரப்பாம்பூச்சி வந்து வேலையை பார்த்துட்டாங்க. ஓகே பரவாயில்ல அதையும் பார்த்துருக்கான் கரப்பாம்பூச்சி. நம்ம வந்து புக்கை வச்சுட்டு நம்ம போய் கீழே சீவர் இடத்துக்கு போவோம். கரப்பாம்பூச்சி மேலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். நம்ம கீழே வீதம் கிடைக்கலாம் பார்த்துட்டு வரலாம். எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டானா பரவாயில்ல. கரப்பாம்பூச்சி அது வேறு ஞாபகமாக இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க. நம்ம எடுத்து வச்சுட்டு கீழே அனுச்சுன்னா எடுத்து கீழே போகலாம். அதுக்கு கேப்பில் எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏதோ எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எல்லாம். சரி பரவாயில்ல வாங்க நம்ம போய் அது வந்துக்கிட்டு இருக்கோம். வந்தோடனே கீழே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம. இது வேற இன்னும் எப்போ கீழே தர்றேன்னு தெரில. எதனமோ உருண்டு வருது இப்போ தான் பொறுமையாக. என்னையும் உங்களே கீழே கூட்டு போடுறான். கீழே அது வேற இருக்குமே, அந்த சிலந்தி வேற இருக்குமே, சிலந்தி மட்டும் அது வேற பயமா இருக்கு. இவன் வேற நம்மள கூட்டு வந்து வச்சுட்டீங்க, பாடுபடுத்துறா மக்களே. இவனோட வந்து நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்கொண்டுதான் இருக்கு. ஓகே கரப்பாம்பூச்சி நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு கீழே போயிடுறேன். நீ எங்கேயாவது ஓடிவே பதுங்கிடு. அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு எலிவிந்த எங்கேதான்டா மண்டையை போட்டு கிடக்கு. இன்னும் வரலடா. நீ பயப்பட வேண்டிய இல்லை. அதான் ஏன்டா நீ வேற அது அப்படித்தானே படுத்து வந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்துருந்தா டைம் முடிஞ்சதுண்ணா. நான் பதுங்கிட்டா ஆல்ரெடி இருக்கனே. நீங்க சொல்லவெல்லாம் வேண்டியில பதுங்கிட்டான்னு. சரி ஓகே கரப்பாம்பூச்சி சத்தனாவே பதுங்கி இரு. நான் கீழே போயிட்டு எதுவும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். அதுவும் பதுங்கிற அப்புறம் நான் வந்து வெளியே போட்டது பேர் அப்புறம் கொஞ்சம் சுதந்திரமாக சுற்றலாம். ஓகேடா நீ போன நீ பார்த்து போ. நான் பதுங்கிட்ட யார் தேட்டியா இருப்பேன். அங்கே நீ வந்து சேர்ந்து பண்ணிக்க மாட்டேங்காத. மாட்டிக்கிட்டு அப்புறம் இங்கே நான் வேறு கவுண்டுதான். நான் ஒன்றும் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் பார்த்துக்க சேஃப்டியாக விளாண்டுக்க. உனக்கு கவுண்டு சொல்ல நினைக்காது, எனக்கு கவுண்டு தான் சொல்கிறேன். அதான் கரப்பாம்பூச்சி நம்ம மேலே பாதத்தை போயிருந்த பார்த்தா டவுட்டாக தான் இருந்துச்சு. நீ கரப்பாம்பூச்சி பேட்டரி கிடச்சிக்கிட்டா. அவ்வளோதானே கரப்பாம்பூச்சி பேட்டரி கிடச்சிக்கிட்டு பேட்டரி எடுத்துகிட்டு வரேன். எனக்கு வண்டி ஒன்று பண்ணேன். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வண்டி எடுத்து வந்து போனாங்க. எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன் கரப்பாம்பூச்சி டக்குன்னு வாடா. நான் பேட்டரி வண்டி போட்டுறேன். அதுக்குள்ளே எங்கேயாவது குச்சி உள்ள விட்டியாந்து குதிச்சிட்டு அதில் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வரேன்டா. என்கிட்ட நீ வேற ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தோன்னு குதிச்சாச்சு. அப்பா நீங்க வீட்டுல வர்றதுல படுற பாடு இருக்கு. வந்துட்டு எங்க நீதான் நிக்கிறதுல இந்த வாரம் இதான் இவன் வேற நீ வேற ஒண்ணு ஸ்க்ரூ டிரைவர் அதை எடுத்துட்டான்னு கிளம்பி டைம் தம்பி கொடுத்து நான் படுற பாடு இருக்கு. சரி ஓகே கரப்பாம்பூச்சி நீ இங்கே சேஃப்டியாக இரு. நான் போயிட்டு கீழேங்கிறேன். அது அங்கே உள்ள அந்த ரூம் இருக்கும்ல அதில் போயிட்டு ஸ்க்ரூ வச்சு ஓப்பன் பண்ணுறது இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எதாவது கிடைக்குதானே.
அது வரைக்கும் அங்கேயே பதுக்கி பம்மிக்கிட்டு இது வேறு சிலந்தி வேறு எங்கேருந்து வந்துருமானா ஒரு பயமாக இருக்குது போகிறேன். சேஃப்டி ஆகிட்டேன் கர்ப்பாம்பூச்சி விட்டு வந்துட்டேன்டா. ஓகே தருவே அது என்ன காக்கி கிடைச்சதா நல்லா இருக்கும். போட்டு காக்கி திறந்துட்டே என்ன எவ்வளோ நேரம் திறக்க தேவையில்லாம என்ன கிடைச்சதா? அட போங்கடா, யாருன்னா நீங்கள் எல்லாம்? நான் கேட்டது என்ன, இவங்க எதுக்கு மாசிக்கு தாண்டா வச்சுருக்காங்க ரொம்ப அதுக்குள்ள வைத்தியாகிற பயிலும். நான் மேலே போகிறேன், என்ன நம்பர் ஒன்றே பார்த்தான்னு சொல்லு. நம்பர் எதுவும் பார்த்தியாண்ணே? பார்த்தாச்சு நம்பர் 2 அண்ணன் பார்த்துட்டு ஆல்ரெடி போய் பார்த்தாச்சு. 2ஆம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணு. 2ஆம் பாக்ஸில் தான் கிடைக்கும், கவலைப்படாத நீ ஒன்றும். நம்பர் 2 தானே கர்ப்பாம்பூச்சி? ஓகேடா வந்தாச்சுடா. ஓப்பன் பண்ண போகிறேன். என்ன வச்சுருக்கானே வேறு தெரியல. அட பாவி கர்ப்பாம்பூச்சி இலவெடுத்தவனே. ஆனால் முட்டா பையனை என்னடா 2ஆம் நம்பர் சொல்லி வச்சுருக்கேன், 2ஆம் நம்பர் வெடிச்சு விட்றா. அட ஏன்டா 2ஆம் நம்பர் தான் பார்த்து வந்துச்சு, என்ன பண்ணுறது? கண்ணு வர மங்களாப்பட்டா அதான் 2 பேர் தெரிஞ்சிருக்கு. சரி பரவாயில்ல விடு. 3ஆம் நாள் வந்தாச்சு. முதல் நாளே வெளியாலாம் பார்த்தா 3ஆம் நாள் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. சரி விட்டு தள்ளு பார்த்துக்கலாம். அதெல்லாம் உண்டதான் ஒன்றும் இல்லை. 1ஆம் நம்பர் அதான் எடுத்துருந்துக்கலாமா? சரி நான் மறுபடியும் தெளிவிட்ட மல்ல கட்டி அடுத்த ரவுண்டு போக கீழே. அட ஏன்டா கர்ப்பாம்பூச்சி ஓம் பேச்சை கேட்டு 2ஆம் நம்பர் திறந்து வெடிச்சு விட்டு இல்லைன்னா உள்டாக தான் இருந்திருக்கும். சரி வா வெப்பனை எடுத்து கெளியை போடுவோம். கெளியை போட்டுட்டு அது வேறு எங்கேயாவது வந்துட போகுது. கெளியை போட்டால் அப்புறம் கீழே போய் எடுக்கலாம். உன்னைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? மாட்டி சாக வேண்டியதாக தான் இருக்குது. போ கவலைப்படாத நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணன் ஜெயிச்சு தானே இந்த ரவுண்டை இங்கேருந்து எஸ்கே போகிற அன்னைக்கு கார் வையா. நான் உனக்கு தவிக்க வைக்கிறேன்டா உன்னைய. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நான் இருக்கேன்டா. வந்ததுலேருந்து இதைத்தான் சொல்லானே தவிர ஒன்றும் செயலில் ஒன்றும் தெரியலையே. வாயை வச்சு கடைசி வரைக்கும் வாயை வச்சு ஓட்டி விடாம போடுங்க இந்த கர்ப்பாம்பூச்சி. வாயை வச்சு ஓட்டி விடுவானே? உனக்கு இந்த வெப்பனை எடுத்து கொடுத்தது யாரு? பேரலாக்கி எடுத்து கொடுத்தாலே யாரு? அண்ணன் தான் எடுத்து கொடுத்தேன். என்ன அப்படி மறந்துட்டே தட்டு மறந்துடு எல்லாத்தையும். என்ன கெளிய போட்டியா என்ன? கெளிவே தானே இந்த போடுறேன் கீழே போயிட்டு கீழே ஒன்று இருக்கும் பாரு, அதை என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் எடுத்து கெளியை போட்டுடலாம். அன்றைக்கி எல்லாத்தையும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன வச்சுருக்காங்க? எப்பா கேமரா கர்ப்பாம்பூச்சி போட்டு தாக்கு கேமரா கிடச்சிக்கிட்டா கர்ப்பாம்பூச்சி. நீ வேறு கரெக்டாக குறி வச்சு அடிக்கணும் காய்ஸ். லைட்டாக மேலே வச்சு அடிச்சா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அடிச்சுட்டு காய்ஸ் ஓப்பன் பண்ணி கேமரா கிடச்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா கேமரா எடுத்துக்குமா? கேமரா வேண்டாம், நம்ம அதை கெளியை போட்டுடலாம். அன்றைக்கி கெளியை போட்டுட்டு அப்புறம் கேமரா எடுத்துருப்போம். அப்போ தான் அந்த தண்டத்துக்கு ஒருத்தன் இருக்காம இருக்க மேலே. அப்போ வந்து அவனும் வேலையை பார்ப்பான். கெளியை போட்டால் தான், இல்லைன்னா நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். தண்டத்துக்கு ஒருத்தா? அடா பாவி, உன்னோட வந்துட்டு நீ இதுன்னு சொல்லுவா இன்னும் சொல்லுவா தண்டத்துக்குன்னு. என்ன மக்களே தண்டத்துக்கு சொல்றாங்க நம்மள. பாத்தீங்க கர்ப்பாம்பூச்சி ஆளுங்களை சேர்ந்தோடனே போட்டுருவாங்க பாத்துக்க. அப்புறம் கர்ப்பாம்பூச்சி ஆர்மியா? அப்படி ஒன்றும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. என்ன கர்ப்பாம்பூச்சி ஆர்மி? என்ன கர்ப்பாம்பூச்சி? அப்படிலாம் ஒண்ணும் இல்லவா. என்ன பண்றது, நம்மள நானே பில்டப் பண்ணி கொண்டேவா. இதெல்லாம் சகசமப்பா. இதெல்லாம் ஏன் பண்ணி கார வாங்கிறா? உன் மேல என்ன கெளிய போடுறதுதான். கெளிய போட்டியா இல்லையா? எப்பதான் போடுவா கெளிய? மக்களே கெளிய போட்டா ரெட்கல்ல பேர் வந்துட்டு போட்டு தாக்குங்க. இன்னைக்கு நம்ம தப்பிச்சாச்சுங்கிற வெளியாயாச்சு. இன்னைக்கு நம்ம பேசுற பேச்சுக்கு இவனுக்கு வேலை பார்த்து கொடுக்கல. என் பேர் கர்ப்பாம்பூச்சிலாம் சொல்லுங்க. ஓகே காய்ஸ், நம்ம கேமரா எடுத்துகிட்டு போய் உடச்சிருவாங்க. எப்பா நல்லா பாஸ்ட்டாக தான் இருக்கேன் கர்ப்பாம்பூச்சி. பரவாயில்லையே வந்துட்டவள் நல்லா விறுவிறுன்னு. சரி ஓகே கர்ப்பாம்பூச்சி, நான் அதை உடச்சி விட்றேன். உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வா. இதை உடச்சிட்டு நான் அப்புறம் அங்கே கீழே மேலே இடத்துல இருக்க மாதிரி இன்னொரு உடைக்கிறோம். அதில் போய் பார்த்துட்டு வரேன். இவனை சட்டத்தை கையில் எடுத்து நிற்கிறான். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க சொன்னா என்னடா இருக்குது, என்ன கிடச்சிது, வெளில வா பார்க்கலாம். அதுக்குள்ள ஒண்ணு இல்லமா, அந்த கட்டை விட்டு வச்சிருக்காங்க முட்டா வந்துங்க. யாரும் வச்சிருப்பாங்க தான் வைக்க வேண்டியதானே. எது தேடி போறோம்னா அது வந்து வைக்க மாட்டானுங்க. ஓகே கர்ப்பாம்பூச்சி பார்த்துட்டு வா. நான் போயிட்டு மேலே போய் உடச்சி பார்க்குறேன் எதுவும் கிடைக்குதானே. மேலே எதுவும் கிடைச்சது நல்லாயிருக்கும். எதுவும் வச்சு ஒன்றுமே உடனே கிடைக்கிற மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. எங்கே தான் வச்சிருக்கானுங்கன்னு தெரில. எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு அவளை சுத்த விடணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆமாண்டா, ஒண்ணுமே கிடைக்க முடியல. நானும் பார்த்துட்டேன். என்னதான் இங்கே தான் வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. எல்லாம் எங்கெங்க விட்டு வச்சிருக்காங்க. நம்மளே சுத்தம் தான் உங்களுக்கு பொழுது இருக்கிற வீட்டை கூட சுற்றி இருக்கோண்டா கெளி நம்மளை போட்டு தள்ள போகுது இன்னைக்கு. அதோடய நல்லா தெரிஞ்சு விட்டு இந்த வீட்டில் தப்பிச்சமே தான் நீங்கள் வா. கரப்பாம்பூச்சி ஒன்றும் கவலைப்படாத, தப்பிச்சிடலான்டா. கார்த்தி கெளித்த விட்டது. இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பிறந்து விட்டது. கவலைப்படாத நீ ஒன்றும். கரப்பாம்பூச்சி அடுத்ததும் கிடச்சிக்கிட்டு விரிஞ்சு வச்சுருக்காங்கடா உள்ள. அந்த கட்டிங் பிளேட் எடுத்து கட் பண்ணி எடுப்போம்ல, அதுக்குள்ளே விரிஞ்சிருக்கு. கட்டிங் பிளேட்லாம் எங்கேயாவது கிடச்சதுன்னா எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துரு. விரிஞ்சும் கிடச்சிடும், அவ்வளோதான். வேறு என்ன இன்னும்? ஓகே நான் பார்த்துக்கிறேன். வேற என்ன கிடைக்கணும்? வேற என்ன இன்னும் மைண்டை தோணலையே. வேற ஸ்பார்க் பிளேக்லாம் கிடைக்கவில்லை இன்னும். ஸ்பார்க் பிளேக்கு பேரலாக்கி வச்சு நான் திறந்து வச்சுட்டேன். வாய்க்கு அவ்வளோதான்டா. ஸ்பார்க் பிளேக்கு அவ்வளோதான்டா நினைக்கிறேன்டா. வாய்க்கு எல்லாம் கிடைச்சிட்டு இப்போ தப்பிக்க வேண்டியது மட்டும்தான். வீட்டிலேருந்து எல்லாம் தப்பிக்க வேண்டியது மட்டும் தான் வேலை. கரப்பாம்பூச்சி ஒன்றும் கிடைக்கல எல்லாம் வந்து மாட்டுதுறான். வாழ்றதுனாலும் கிடச்சிக்கிட்டு
நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு வச்சு அந்த கேஸ் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த வாட்டர் மேலாம் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி வச்சிருக்கியா? கட் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாயேன். சரி சரி வர ஊத்து ஊத்துன்னு வந்துகிட்டே இருக்கேன். ஓகேடா அந்த ஊற்ற போகிறேன். இது வேற ஒழுங்காக மாட்ட மாட்டேது. போய் எம்மாடி எங்கேருந்து நான் வந்தாப்பவன் எடா எப்பா போட்டுட்டாடா கரப்பாம்பூச்சி. எங்கேருந்து வந்தானே தெரில. ஒரே அடி போட்டு தள்ளிட்டா போ. அடா பாவி என்னடா சொல்ற போட்டு தள்ளிட்டா? அடா பாவி சேஃப்டியா விளாடுறா என்னடா போனா இப்ப நான் உண்டி என்னடா பண்றது? அது இப்ப எங்க கரை கட்டி சுத்திட்டு இருக்கோ தெரியல. உரண்டே சுத்தல இந்த மெயின் டோர் கிட்ட தான் இருக்கு. மெயின் டோர்ல இருந்து மேலே வந்துகிட்டு இருக்கு. கரப்பாம்பூச்சி எங்கடா இருக்கா? அது பாட்டுக்கு இங்கே மேலே ஒரு ரூம் இருக்குன்னு அதை பக்கம் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறான்டா. எங்கேயாவது தப்பிச்சு ஓடிச்சு ஒளிஞ்சிருங்கனையாவது சொல்லிட்டேன். ஏய் எங்கடா வந்துகிட்டு இருக்கோம் தெளிவா சொல்லுடா. நான் இங்க மேல இருந்து ஏதோ கட்டிங் எடுத்து கட் பண்ணணும்ல அது இருக்கும். அடா பாவி ஏடா யான்டா முன்னாடியே சொல்லிருக்கலாம்டா போட்டு தள்ளிட்டா போடா. ஏடா என்னடா போடா. ஐயோ அட மடப்பையில தெளிவாக தானடா சொல்கிறேன் மேலாக வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அடா போடா ஏன்டா நீ வர. இதான் உன் தெளிவா? உன் தெளிவுல மண்ணள்ளி போடா போ. ஒழிச்சு கட்டுக்கிட்டா போ. நீ தவிக்க முடியுமா அந்த வீட்டுல இருந்து? இன்னைக்கு தவிக்க முடியாது ஒண்ணும் முடியாது உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து சமாதி கட்ட போறாங்க. நீ பாடையை கட்டி சமாதி கட்டணும்னு நினைக்கிறீங்க நீங்க நமக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை கரப்பாம்பூச்சி. தப்பிச்சிடலாம் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சிடலாம் கொல்லப்படாத வா. இன்னைக்கு என்ன மேலே தானே கிடக்கு கட்டிங் பிளேடு. நான் எடுத்துகிட்டு போகிறேன். கட்டிங் பிளேடே செயின் கட்டுற கட்டிங் பிளேயர் தான். எப்பா வெப்பன் இங்கே கிடக்கா? ஓகே கரப்பாம்பூச்சி என்ன பண்ணலான்னு வச்சுக்க. வெப்பன் எடுத்து போட்டுடுறேன். போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகிடும் வேலை. அப்புறம் ஈஸியாக தப்பிச்சிடலாம் இங்கேருந்து. இன்னும் எத்தனை பொருள் தேவை? இன்னும் 2 மணி தான்டா கரப்பாம்பூச்சி. அவ்வளோதான்டா. இந்த விரிஞ்சியும் வேறு இந்த ஸ்பார்க் பிளேக்கு தானே. அவ்வளோதானே எடுத்துடலாம் வா. வெற்றி கண்ணுக்கிட்ட தெரியுது போ. இன்னைக்கு அவ்வளவுதான். கிழவிய போட்டுட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாம. கிழவி எவ்வளவு சீக்கிரம் போறியா அவ்வளவு சீக்கிரம் வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓட மாட்டது மட்டும் தான் நம்ம வேலை. யாரை எடுக்கிறோம் நீங்க பறக்கிறோம். பறக்கிறதெல்லாம் இருக்கட்டும். கிழவிய முதல்ல போடணும். அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. வரைய மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. வந்துட்டு கரப்பாம்பூச்சி கிழவி தான் நெஞ்சிலேயே போட்டாச்சு. எல்லாம் வளருது. கேள்வி நெஞ்சில் ஏதோ டைலாக் வருமே காய்ஸ். என்ன டைலாக்கு கொஞ்சம் வர மாட்டேங்குது. நெஞ்சில் உள்ள மஞ்சா சோத்தை எடுத்தாச்சு காய்ஸ். கேள்விக்குள்ள மஞ்சா சோத்தை எப்படி டைலாக் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? டைலாக் மண்ண கடையில இருக்கட்டும். நீ முதல்ல பிரிஞ்சு எடுத்துட்டு வா. டைலாக் வேற நேரத்தை பாரு. எவ்வளவு நேரம் கேள்வி அடி வாங்கி சாப்பாடு சேர்த்து கிடக்கு. இப்போ டைலாக் வேற எழுதுறது டைலாக். ஆமாம் என்ன பண்ணுறது கரப்பாம்பூச்சி? என்ன எங்கே கிடச்சிதான்? என்ன ஸ்பார்க் பிளக்கோ ஸ்பார்க்கியா கிடச்சிக்கிட்டா? என்ன கிடச்சினே தேடாமல் எங்கடா இங்கே வந்து நிற்கிறா? அடா பாவி இங்கே போய் தேடலாம்லடா. எப்படி வேலை பார்க்கலான்னு பார்த்துட்டு போகணும் வந்தேன். நல்லா வேலை பார்க்கலாம். சரி வா போவோம். போய் பாப்போம். கீழே 2 பேரும் ஒன்னாவே போவோம். ஒன்று மட்டும் தானே போயிட்டு பார்க்கலாம். வா சரி போய் பார்க்கலாம். உன்ட்ட சொன்னேன் தர்பூசணியை வாட்டர் மேலே எடுத்துகிட்டு வெட்டுறான்னு சொன்னேன். வெட்டி பார்த்தியாண்ணா என்ன கிடச்சிதுன்னு? என்ன கிடச்சிது அதுக்குள்ள? ஆமாண்டா சொன்னேடா. அது மறந்துட்டேன்டா. அது கிளி அடிச்சா இல்லை கவனம் கலங்கி விட்டு நான் மறந்துட்டேன். சரி இந்த போய் பார்க்க எடுத்துகிட்டு போகிறேன். வா நீ போய் டைட் பண்ணுறதுக்கு நான் போய் வெட்டிட்டு வந்துடுவேன். வேலைப்படாதானே வேணும். போடா கரப்பாம்பூச்சி வேகமாக போடா. காய்ஸ் நம்ம டைட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். நம்ம கேசனில் ஊற்றிட்டு அதில் கடவுளேன்னு கிடச்சிடணும். ஸ்பார்க்கி கிடச்சிக்கிட்டுனா தப்பிச்சிடலாம் அந்த வீட்டிலேருந்து. இதில் வேறு ஃபஸ்ட்டு மல்டிப்ளேயர் இருக்கிறதுனால கலராக வேறு கொடுக்க மாட்டேறாங்க. எல்லாம் ஒயிட் கலரில் வச்சுட்டாங்க. ஒன்றும் தெரிய மாட்டேது. கண்ணும் தெரிய மாட்டேது. ஒன்றும் தெரிய மாட்டேது. டைட் பண்ணோம்லாம் நான் அதோட நார்மல் கிரானியில் கூட ரெட் கலரில் வச்சுருப்பாங்க. டைட் பண்ணது தெரியும். சரி ஓகே கரப்பாம்பூச்சி எடுத்துகிட்டு வெட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போயிட்டு பின்னாடி போயிட்டு இந்த கேஸில் எடுத்து ஊற்றுவோம். வெற்றி மீது வெற்றி வந்து நம்மளை சேரும். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஸ்பார்க்கி கிடைச்சிக்கிட்டு அண்ணன் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். வந்து மாட்டிட்டே காரை ஸ்டார்ட் பண்ணி பறக்க வேண்டியதான். இன்னைக்கு வா அந்த வீட்டுல இருந்து. காய்ஸ் என்ன மின்னல் வேகத்தில் பாஞ்சு போயிட்டுருங்க கரப்பாம்பூச்சி போட்டு தாக்கும் காய்ஸ். அவ்வளோதான். இந்த கேஸில் ரொம்ப பொறுமையாக ஃபுல் ஆகுது. இது வேறு வந்துடுற போது இந்த கேள்வி வேறு. அதுக்குள்ளே ஃபுல் பண்ணிட்டோம்னா எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். காரை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். கேள்விக்கு டிமிக்க கொடுத்துட்டு கிளம்ப போகிறோம் அந்த வீட்டிலேருந்து. இது வேறு ஆடுதே. இது வேறு ஃபுல் பண்ணலாம் பார்த்தா இப்போ தான் நேரம் கட்டுற நேரத்தில் இவ்வளோ பொறுமையாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. உத்தரா வேகமா உத்தரா. வெற்றி வேற கண்ணுக்கு தெரியுதா? ஜெயிக்க போறோம்டா. வீடியோ தப்பிக்க போறோம்டா. கேள்விக்கு டிமிக்க கொடுக்க போறோம்டா. எப்படி டைலாக் நல்லா இருந்துச்சா? இதனால என்ன டைலாக் தான் இருக்கும். கண்டுக்காத. கார்கி எடுத்துட்டியா? என்ன தடவறான்? எடுத்துட்டியா? ஓகே காருக்குள்ள போந்துட்டு தவிக்கிற மட்டும் தான் வேலை. வா அக்கடை கரப்பாம்பூச்சி வேடா கரப்பாம்பூச்சி வந்து அந்த காரில் ஏறு. நீங்கள் தப்பிச்சிடலாம். இது வேறு ஃப்ரெண்டை வேறு க்ளோஸ் பண்ண மாட்டானா? ஓகே எங்கே இருக்குது? இந்த மூடிக்கா வா. கரப்பாம்பூச்சி வண்டியில் வந்து ஏறிக்கியா? ஏற போகிறேன் உள்ற. நான் வந்துடுறேன்டா. கார் வந்து ஏறிடுறேன்டா. இது வேற எங்க வந்து ஏற மாதிரி தெரியல. ஒன்றும் ஏற முன்னாடா உள்றா. எங்கடா இது வேற திருட்டு கெளிதான் வந்துட்டான். பெரிய வந்துட்டா. கார் ஏற முன்னாடா. என்னடா இது கார்ல ஏற ஆப்ஷனை காமிக்க மாட்டேங்குது. ஒருத்தர் தப்பி முடியுமான்னு தெரியலையே. இது வேற இந்த கிளவி வேற சுற்றி வந்துகிட்டே இருக்கு. நீ போட்டு தள்ளாமடா அவனுக்கு அந்த கிளவி. அட பாவி திருட்டு கிளவி என்னைய விட்டு உள்ள உட்காந்துருக்காம அவனை பிடிச்சிக்க.
இன்னும் கரப்பாம்பூச்சி என்னைய பிடிச்சிக்கணுமா? கரப்பாம்பூச்சி எனக்கு தெரிஞ்சவன் சோழி முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். அடா காய்ஸ், கரப்பாம்பூச்சியை போட்டு காய்ஸ் கழுவி இன்னைக்கு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நம்ம மட்டும் தான் தப்பிச்சாகணும். கரப்பாம்பூச்சிக்கு சோழியை முடிக்க வேண்டியதான் இல்லை, முடிஞ்சது கரப்பாம்பூச்சி சோழி, அவ்வளோதான். இப்போ தப்பிச்சுருவோம் இந்த வீட்டிலேருந்து. அப்புறம் கார் இருந்தால் கரப்பாம்பூச்சி எடுத்துட மாட்டேன். என்ன காய்ஸ், இதை கரப்பாம்பூச்சியை விட்டு கழுவியோட விட்டு போடுவோம். மாட்டிட்டு போய் கட்டி கழுவிட்டேன். அடடே, உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணலாம், என்னை விட்டுட்டு நீ ஒண்ணு தனியா போறியா? போ போ, பாத்துக்கலாம். அடுத்தபடி விளையாட சேர்த்துலாம் வந்து நின்று அவனை வந்து கெளிவிட்ட மாட்டி விட்டு போறியா? போ. இவ்வளோதான் காய்ஸ், வெற்றிகரமாக கார் ரெஸ்கியூ பண்ணியாச்சு. நம்ம கரப்பாம்பூச்சி கழுவிட்ட மாட்டி விட்டாச்சு. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய் காய்ஸ்.